Welcome, biozoology students. Listen. The second session நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பிபிடி ப்ரோக்ராமில் அப்படின்னா போத் ஹியூமரல் நல்லா கவனிக்கணும். ஹியூமரல் செல்லுலர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன அப்படின்னா செல் அந்த புற்றுநோய் செல் சொல்கிறோம்ல, அதாவது ஒரு செல்லு வந்து புற்றுநோய் செல்லாக மாற்றப்படும் பொழுது நார்மல் செல் கேன்சர் செல்லாக ஆகும் பொழுது என்னென்னா அந்த இம்யூனிட்டி பவர் குறைய ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? சரி, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆன்டிபாடி அதை வந்து என்ன பண்ணுது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அன்கண்ட்ரோலாக கொண்டு போயிடுது. அதனுடைய பவர் வந்து லெஸ் ஆகுது, வீரியம் குறைய ஆரம்பிக்குது. பொட்டன்ஷியாலிட்டி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஃபால் டவுன் ஆர் மினிமைஸ். ஓகே, இப்போ கேன்சர் செல்லு ஈஸியாக மல்டிப்ளைட் ஆகிடுது. ஸோ ஒரு நார்மலில் இருக்கும் பொழுது பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது, அப்நார்மல் ஆகும் பொழுது அதர் பார்ட்ஸுக்கும் ஆர்கனுக்கும் அந்த செல்ஸு டியூமர் உருவாகிறதால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாடேசிஸ் என்றுன்னு ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹியூமரல் செல் ரெஸ்பான்ஸ், அது வந்து செல்லாக இருக்கலாம் அல்லது புற்று செல்லாக இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது கேன்சர் செல் கேன் அவாய்ட் இம்யூன் டைரக்ஷன். கேன்சர் செல் என்ன பண்ணுதுன்னா அந்த இம்யூன் டிடெக்ஷன், நோய் தடைக்காப்பு உள்ளதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இம்யூனிட்டி உண்டாகக்கூடிய செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இல்லை. அப்போ அப்நார்மாலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி கேன்சர் செல்லு தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த ஸ்டேஜில் திஸ் மேக்ஸ், நல்லா கவனிங்க, திஸ் மேக்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட். இந்த செகண்ட் ஸ்டேஜில் போகும்பொழுது அந்த கேன்சர் செல்லேருந்து நம்ம நார்மல் செல் கொண்டு வந்து நம்ம பாடியை ப்ராப்பர் கையில் கண்ட்ரோல் கொண்டு போக முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், இது கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் போஸ்ட்லேட்ஸ் பிரைமரி ஃபங்க்ஷன் இம்யூன் சிஸ்டம் சீக் அண்ட் டெஸ்ட்ராய் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வைலன்ஸ் போஸ்ட்லேட் இந்த உடற் செல்லில் திடீர் மாற்றத்தால் புற்று செல்லுகள் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து கண்காணித்து, சீக் அண்ட் டெஸ்ட்ராய்னா தொடர்ந்து கண்காணித்து அது அழிக்கப்படுகிறது. அதுதான் அதனுடைய ப்ரைமரி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அரைஸ் சொமேட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடி நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன் என்றால் சடன் சேஞ்ச். த எஃபிஷியன்ட் சர்வைலன்ஸ் மெக்கானிசம் எய்தர் ரிசல்ட் ஏஜிங். இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால் வயது முதிர்வு. ஏஜிங்னா இந்த மீனிங் எழுதிக்கே வயது முதிர்வு, ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு டியூ டு கன்ஜினென்டல்னால் எழுதிக்கே பிறவி குறைபாடு பை பர்த்லேருந்து அதில் இட்ரஸில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவாக இருக்கலாம் அல்லது பர்த்தில் இருக்கக்கூடிய டிசார்டராக இருக்கலாம். ஸோ கன்ஜினென்டல் டிசார்டர் பிறவி குறைபாடு. அக்கையோடு இம்யூனோ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னால் பெறப்பட்ட தடைக்காப்பு குறைபாடு. ஸோ இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அதனுடைய மெஷர்மெண்ட்டு எல்லாமே வந்து சர்வைலன்ஸ் வந்து மெக்கானிசம் வந்து வெரி ரெடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. சர்வைலன்ஸ் மெக்கானிசம்னால் அதை கண்காணிக்கின்ற அந்த திறன் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கும்பொழுது இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் எஃபெக்டிவ் கேன்சர் ஷுட் நாட் அக்கர். த டெவலப்மெண்ட் டியூமர் ரெப்ரசன்ட் லேப்ஸ் சர்வைலன்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது இந்த புற்றுநோய்க்கான வாய்ப்பு கேன்சர் செல்லு டியூமர் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனுடைய திறன் வந்து பொட்டன்ஷியாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இம்யூனிட்டி திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது. இது கண்காணிப்பு குறைவினுடைய இது ஒரு அறிகுறி ஆகும். இதுதான் அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் செகண்ட் ஸ்டேஜுக்கு மேலிக்னன்ட். இம்யூனோதெரபி இப்போ பார்த்த உடனே புற்றுநோய் தடைக்காப்பு இப்போ பார்த்தா என்னென்ன செல்லுன்னு, அதுக்கு புற்றுநோய் தடைக்காப்பு சிகிச்சை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இம்யூனோதெரபி ஆர் ஆல்சோ கால்டு பயாலஜிக்கல் தெரப்பி. அப்படின்னா பயாலஜிக்கல் தெரப்பினா உயிரியல் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இப்போ ரேடியேஷன் கொடுத்தா கதிர்வீச்சு மூலயமா கொடுக்கக்கூடியது. இது உயிரியல் தெரப்பின்னு வந்தாலே ட்ரீட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிங்க. மேட் பை த பாடி, இது நம்முடைய பாடி ஆர் இன் லெபார்ட்ரி, உடல்லையோ அல்லது ஆய்வகத்திலேயோ. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னா ஓரின எதிர்ப்பு. டு இம்ப்ரூவ் த ரெசிஸ்ட் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன், நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மையை என்ன பண்ணுறது, இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துறது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டாக நோட் பண்ணிங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அட்டம்ப்ட் இம்யூனோதெரபி கேன்சரில் வந்து நம்ம சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் ரெசிடியூவல் மேலிக்னன்ட் செல்ஸ் கிராஸ் டியூமர் ஹேஸ் பீன் ரிமூவ்டு. திஸ் பெஸ்ட் ரிசல்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த என்ன அப்படின்னு இப்போ இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இன்டியூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய இம்யூனிட்டி பவரில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாத அதனுடைய மினிமைஸ் அந்த செல்லே கண்ட்ரோல் பண்ணல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக
ஸோ மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ இம்யூனோதெரபிங்கிறத கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இன்டியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேன்சர் செல்லை என்ன புற்றுநோய் கட்டியை நீக்கணும் பாடியிலேருந்து இல்லையா. இப்போ ரிமைண்ட் இருக்குல்ல, அந்த கேன்சர் செல் ஏதாவது ஒரு மைனூட்டு பித்தோகிராம் என்று சொல்லக்கூடிய வெரி மைனூட்டு 1/10 lakhs அந்த அளவுக்கு மிக குறைவாக இருக்குன்றாங்க. அதை ரிமூவ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்மால் மைக்ரோப்ஸ் இருந்தால் கூட டெவலப் ஆகிடும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெஸ்ட் ரிசல்ட் ட்ரீட்மெண்ட்டு ஃபாலோ ஆன் இன்டகிரேட்டட் அப்ரோச். அப்படின்னா ஒரு கூட்டு இன்டகிரேட் கல்ச்சர்னு சொல்கிறோம், கூட்டு பண்ணைங்கிற மாதிரி கூட்டு அறுவை சிகிச்சை நம்பர் 1. அதுக்கப்புறம் ரேடியேஷனாக கதிர்வீச்சு மெத்தடில் ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரேடியோதெரபி சொல்கிறோம். ஹேமோதெரபி அப்படின்னு சொன்னால் இப்போ கம்பைனிங் சர்ஜரி தான் அந்த கூட்டு அறுவை சிகிச்சை. ஹேமோதெரபின்னா கெமிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு லிப்போமா இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ட்ரிப் ஸ்பாட்டில் அந்த இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த இம்யூனிட்டி பவர் உள்ளது. அதுக்கு பேர் ஹேமோதெரபி, வேதியியல் சிகிச்சை முறை, ரசாயன சிகிச்சை முறை அண்டு இம்யூனோதெரபி. இப்போ இது எல்லாமே புற்றுநோய்க்கு எதிரான ஒரு சிறந்த பலனை பெற முடியுங்கிறது தான் இந்த இம்யூனோதெரபியினுடைய கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைடில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஸ்கோப் ஆஃப் இம்யூனாலஜி. இதால் என்ன அப்படின்னு கிடைக்குதுன்னா, த யங்கர் கிராஜுவேட்ஸ் ஃபீல்டு கேன் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட், இம்யூனோதெரபி ஒன்று, இம்யூனோதெரபினா நோய் தடைக்காவல் சிகிச்சை ஒன்று, மைக்ரோபியல்னால் அது என்ன சொல்கிறோம், நுண் அறிவியலில் சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு என்ன நுண் உயிரியல், அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, கிளினிக்கல், லேபு, செல்லில் இருக்கக்கூடிய இம்யூனாலஜி, அலர்ஜி, ஒவ்வாமை, இப்படிலாம் நிறைய டிபார்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்றாங்க. நியூரோ இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர், அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த அலர்ச்சிகள், இப்போ டியூமர் கேன்சர் அதிகமாகிறது செகண்ட் ஸ்டேஜில், அதுக்கு வேக்சின் எப்படி. ஸோ இது எல்லாமே ஆக்குலர் இம்யூனாலஜி அண்டு இன்ஃப்ளமேஷன், இதெல்லாம் வந்து இந்த ஸ்கோப் ஆஃப் இம்யூனாலஜி இருக்கிறதுக்கு அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், என்ஜிஓவாக இருக்கலாம், அரசு மற்றும் அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். இந்த துறையிலலாம் அந்த எஜுகேஷன் கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் மோர் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறத ஸ்கோப் ஆஃப் பயோ இம்யூனாலஜியோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சில்ட்ரன்.